ரவி! அப்பா இறைந்து கத்தின கத்தலில் அந்த கூடத்து சுவர் எங்கும் விரிசலோடிற்று. சமையல் அறையில் இருந்த ஜானகி என்னவோ ஏதோ என்று போட்டது போட்டபடி கிடக்க கூடத்திற்கு ஓடி வந்தாள். என்னப்பா என்று எச்சில் விழுங்கினவனாய் வந்து நின்ற ரவிக்குள் சிறிது பதற்றம் இலையோடிற்று. நான் கேள்விப்பட்டது எல்லாம் நிஜமாடா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சாத்தானே நிஜமா இல்லையான்னு சொல்ல முடியும். துளிர்த்துட்டே இல்ல, பேசுவேடா, நீ பேசுவே. தோளில் இருந்த துண்டை உதறி மீண்டும் தோளிலேயே போட்டுக்கொண்டு அறையின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவர் அதற்கு மேல் பொறுமை தாழ மாட்டாதவராய் உரத்த குரலில் கர்ஜித்தார். தோளுக்கு மிஞ்சிட்ட பிள்ளையாச்சேன்னு பார்க்கிறேன். இல்ல படுவா, பிச்சு எடுத்திருப்பேன் இந்நேரம். ஏண்டா, குதிர்கணக்கா 2 பெண்கள் நம்ம வீட்டுல இருக்கிறப்போ உனக்கு என்னடா காதலும் மண்ணாங்கட்டியும்? அப்பா! வார்த்தைகள் தேடி தடுமாறினான் ரவி. மேலே ஒரு வார்த்தை வந்தது, பொலி போட்டுடுவேன் ராஸ்கல். அத்தனை திமிராயிட்டதா உடம்புல? வீட்டுக்கு மூத்த பிள்ளையாச்சேன்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுடா, ரொம்ப தப்பா போச்சு. யாரோ 3ஆம் 4ஆம் மனுஷன் முகத்துக்கு எதிரே நின்னு காரி துப்பாத உரையா சொல்லிட்டு போறான். சந்தி சிரிச்சதுக்கு அப்புறம் என் காதுக்கு வந்திருக்கு. போச்சு போச்சு, என் குடும்ப கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் மண்ணா போச்சு. உன் லட்சணம் தெரிஞ்ச எவனும் என் வீட்டு படியேறி பொண்ணு கேட்க மாட்டான். குடும்பத்தை சமூகத்துல நீ தலை நிமிர்த்துவேன்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தா நீ பெத்த அப்பனையே தலை தூக்க விடாம பண்ணிட்டியேடா. பெரிசா இப்ப என்ன நடந்துச்சுன்னு கத்தி அமர்க்கலம் பண்றீங்க. காதலிக்கிறது அப்படி என்ன உலகமகா தப்பான காரியம்? ரவி இள ரத்தத்தின் உந்துதலில் வார்த்தைகளை வீசினான். ரவி, அவர் உங்க அப்பாடா, அவரையா எதிர்த்து பேசுறே நீ? ஜானகி ஏடா கூடமாக எதுவும் நிகழ்ந்துவிட போகிறதோ என்ற அச்சத்தில் இடை புகுந்தாள். ரவி எங்கேயோ வெறித்து பார்த்தான். காதலிக்கிறது உலகமகா தப்பான காரியம் இல்லேடா, உன்னை பெத்தேனே பாரு, அதுதான் உலகமகா தப்பான காரியம். கால் வயிற்று கஞ்சியும் அரை வயிற்று கஞ்சியுமா அல்லாடி உன்னை படிக்க வச்சேன் பாரு, அது உலகமகா தப்பான காரியம். படிச்சு முடிச்சதும் என் புள்ளை இந்த குடும்பத்தையும் தங்கைகளையும் கரையேத்துவான் அப்படின்னு மலை போல நம்பிட்டு இருந்தேன் பாரு, அது உலகமகா தப்பான காரியம். ராமமூர்த்தி ஏதோ ஆவேசம் வந்தவர் போல் நெஞ்சில் அரைந்து கொண்டு கத்தினார். என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, மறந்துடாதீங்க. ரவி, போடா போ, முதல்ல நீ வெளியில எங்கேயாவது போயிட்டு அப்புறமா வாயேன். அவர் உடம்பு நிலைமைதான் உனக்கு தெரியுமில்லே. ஜானகி படபடப்பும் பதற்றமுமாய் இடை புகுந்து கணவரை சமாதானப்படுத்துவதா இல்லை அமைதிப்படுத்துவதா என்று புரியாது திண்டாடினாள். போடா போ, கண் முன்னாலே நிக்காதே, இல்லை இனிமே என் முகத்திலேயே முழிக்காதே. இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்லை. காதல் கருமாந்திரம்தான் பெருசுன்னு நீ நினைச்சா இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கும் உனக்கும் இருக்கிற தகப்பன் மகன்ற உறவு மொத்தமா அத்து போச்சு. போ, உன் இஷ்டம் போல உல்லாசமா எங்க வேணாலும் போ. ஏன் எதுக்குன்னு நான் இனி கேட்டேன்னா கால்ல இருக்கிறதை கலட்டிட்டு அடி. ஏய் ஜானகி, அவன் துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்து தெருவிலே வீசு. இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனிமேலும் இந்த வீட்டுல இருக்க நான் அப்படி ஒன்னும் ரோசம் கெட்டு போனவன் இல்லை. போறேன். ஆனா இதுக்காக நீங்க பின்னால வருத்தப்படுவீங்க. பின்னால என்னடா, இப்பவே வருத்தப்படலை. செத்து போன பணத்தை பத்தின கவலை எல்லாம் புதைக்கிற வரைக்கும் தான் என்றவர் விடுவிடு என்று பின்கட்டிற்கு சென்று கிணற்று நீரை வாளி வாளியாக இறைத்து ஊற்றி தலையோடு குளித்தார். ஐயையோ, என்ன காரியம் பண்றீங்க நீங்க என்று குமுறலுடன் ஓடி வந்த ஜானகி மனம் கேளாதவளாய் மகனிடம் ஓடினாள். தம்பி ரவி, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுப்பா. வாப்பா வாப்பா உள்ளே. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா நான் உயிரோட இருப்பேன்னு நீ நினைக்கிறையா? பெற்ற வயிறு நெகிழ கண்களில் நீர் முத்துக்கள் உதிர மகனின் கைகளை பற்றி கதறினாள். உங்க புருஷனை பொறுத்தவரை நான் பொணமாயாச்சு. இந்த பொணத்தை பத்தின கவலையோ கண்ணீரோ இனி அவசியம் இல்லாதது. வர்றேன். இல்லை இல்லை, போறேன் என்றவன் படியிறங்கி நடக்கத் தொடங்க, ரவி ரவி என்ற ஜானகியின் கதறலும் கண்ணீரும் காற்றில் கரைந்து போயிற்று. ஐயோ, என்னங்க, என் பிள்ளையை அநியாயமா இப்படி விரட்டிட்டீங்களே. போனா போகுதுன்னு அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே. ஜானகி, அவள் பேசி முடிக்கும் முன்னரே அவர் போட்ட கூச்சலில் ஜானகி மேலே பேச வாய்ப்பற்று மௌனமாகி போனாள். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுறியா
ஈரத்தை டவலால் துவட்டினவாறே ராமமூர்த்தி கேட்கவும் ஜானகி கண்ணீரை விழுங்கிக் கொண்டாலும் மனசு ஆற்றாமையினால் குமைந்தது. ஐயோ, எங்கே என் மகன் தடுமாறுவானோ, எங்கே சென்று சாப்பிடுவானோ, எங்கே கண்ணயர்வானோ என்று அன்று இரவு முழுக்க அந்த தாய் மனது கண்ணீர் வடித்தது. ரவி அந்த வீட்டை விட்டு வெளியேறி 1 மாத காலம் ஓடின ஓட்டம் தெரியவில்லை. காதலுக்காக பெற்ற தாய் தகப்பனை உதறிச் சென்று விட்டான் என்கின்ற செய்தி அக்கம் பக்கம் அத்தனைக்கும் ஆரம்பத்தில் பரபரப்பான செய்தியாகி இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்கிற கூத்துதான் என்று பழங்கதையும் ஆகிவிட்டிருந்தது. ராமமூர்த்தி எப்பொழுதும் போல் தான் இயங்கிக் கொண்டிருந்தார். வழக்கமான ஜவுளிக்கடை கணக்கு வழக்கு விவகாரங்களை எல்லாம் எப்பொழுதும் போல் எந்தவித சோர்வும் மனத்தளர்வும் இன்றி செய்து கொண்டு வளைய வந்தார். ஆனால் ஜானகி தான் இந்த 1 மாதத்தில் பாதியாகி விட்டிருந்தாள். மகனை பற்றின செய்தி யாரும் சொல்ல மாட்டார்களா? இல்லை, மகனை மனம் மாறி வீடு தேடி வந்து நிற்க மாட்டானா என்று கண்ணீராய் கரைந்தது அவளின் நேசம். முன்பெல்லாம் எதிரில் நின்று பேசவே அச்சப்பட்ட ஜானகி இப்பொழுது கணவரிடம் புலம்பி புலம்பி சமயத்தில் அழுகை, ஆத்திரம் புடைக்க சண்டையிட்டும் மனக்குமுறலை தீர்த்து கொள்கிறாள். அன்றும் அப்படித்தான். என் புள்ளை சாப்பிட்டானோ இல்லையோ, பசி தாங்க மாட்டானே, எங்கே நின்னு தவிக்கிறானோ, உங்க மனசுல ஈரமே இல்லையா, அவன் எங்க இருக்கானாவது யார்கிட்டேயாவது விசாரிச்சீங்களா, உங்களுக்கு உங்க கோபம்தான் பெருசு, என் மனசு படுற பாடு எனக்கில்லே தெரியும், ஒரு எறும்பு கடிக்காம வளர்த்தேனே, ஆண் குழந்தைன்னு பார்த்து பார்த்து பாலும் நெய்யுமா ஊட்டி வளர்த்தேனே, இப்படி வெளியிலே விரட்டி அடிக்கத்தானா ஆண்டவா. கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. பெத்தவங்க மூஞ்சியிலே கரியள்ளி பூசிட்டு போன சுயநலக்காரனை பத்தி என்கிட்டே எதுவும் பேச வேண்டாம். ஆமாம், இந்த ஊர் உலகத்துல யார்தான் காதலிக்கலை? பெரிசா என்னமோ என் புள்ள கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க. என்ன ஆனாலும் தாய் மனசு என்பதை ஜானகியின் வாதம் உணர்த்திற்று. அப்போ போய் அந்த துரோகிக்கு அட்சதை போட்டு ஆரத்தி எடு. புது கல்யாணம் பண்ணி புதுசா வேலையில உட்கார்ந்து தேரடி தெருவுல வீடு பிடிச்சு குடித்தனம் பண்ணிட்டு இருக்கானாம். போய் புது மாப்பிள்ளையை விருந்துக்கு கூட்டிட்டு வா. ஆத்திரம் கொப்பளிக்க வார்த்தைகளை உமிழ்ந்தார் ராமமூர்த்தி. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம ரவி கல்யாணம் பண்ணிட்டானா? தனியா வீடு பிடிச்சிருக்கானா? கண்களில் ஆவல் பொங்க கண்ணீரில் பாசம் மின்ன விசாரித்தாள் ஜானகி. தான் ஆசையாசையாய் வளர்த்த மகனுக்கு திருமணமாகிவிட்டது என்ற செய்தி தனக்கு யாரோ 3ஆம் நபராக அறிவிக்கப்படுகிறதே என்கின்ற ஆதங்கம் ஒரு புறம் இருந்தாலும் தன் மகன் நன்றாயிருக்கிறான் என்கிற செய்தியே மகிழ்ச்சியை தந்தது. சந்தோஷப்பட்டு கரைஞ்சிடாதே, சாப்பாடு எடுத்து வை, கடைக்கு நேரமாச்சு. உங்க மனசே இலகாதா? எனக்காக நான் எதுவுமே கேட்டதில்லைங்க இதுவரைக்கும். என்ன இருந்தாலும் அவன் இந்த வீட்டு குழந்தைங்க, எங்கேயோ பரிதவிச்சு நின்று வாழ்க்கையை நடத்தணுமா? கோபதாபத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? அவன் நாம பெத்த பிள்ளைங்க. ஜானகி கெஞ்சாத குறையாய் கண்ணீர் வடித்தாள். ராமமூர்த்திக்கே மனது கரைந்து விழியோரம் கண்ணீராய் கசிந்தது. ஜானகி, நீ பொம்பளை, கண்ணீர் விட்டு மனசை அத்திக்கிற, என்னால அழ முடியலை, அவ்வளவுதான். இந்த நெஞ்சுல ஈரமில்லே பாசமில்லேன்னு நினைச்சுடாதே ஜானகி. நீந்த தெரியாதவனை தலை குப்புற ஆத்துல தள்ளிவிட்டா அவன் தன் உயிரை காப்பாத்திக்க அந்த கொஞ்ச நேரத்துல நிச்சயமா நீச்சல் கத்துக்குவான். இந்த உலக வாழ்க்கை எப்படி என்ன ஏதுன்னு அனுபவபூர்வமா அவன் கத்துக்கணும். கஷ்ட நஷ்டங்களை ஏற்றறிவை விட அனுபவ அறிவு நல்லா உணர்த்தும். தாங்கி பிடிக்க ஆள் இருக்கிற வரைக்கும் சாஞ்சுக்கிறதுல இருக்கிற சுகத்தை மட்டுமே பெரிசா நினைக்கும் மனசு தலை குப்புற விழுந்தாலும் தான் எழுந்தாகணுன்ற நிலை வந்தா நிச்சயம் எழுந்து நிற்கும். ரவியும் இப்போ அதே நிலையில் தான் இருக்கான். நிச்சயம் அவன் ஜெயிப்பான். ஏன்னா அவன் என் ரத்தமாச்சே. போதுங்க, எனக்கு அதே போதும். ஜானகி பூரிப்புடன் கணவரின் கரம் பற்றினாள். உன் மகனையும் மருமகளையும் சீக்கிரமே போய் பார்க்கலாம், சரியா? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜானகி மனம் விட்டு சிரிக்கிறாள். ஆணோ இல்லை பெண்ணோ, காதலிக்கும் விஷயத்தை முதலில் தாய் தந்தையிடம் தெரியப்படுத்துங்கள். மற்றவர்கள் சொல்லி அவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயம் கோபப்படுவார்கள். தெரிந்தவுடன் கோபப்படத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு உங்களது காதலை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள நேரம் தேவைப்படுகிறது. அதற்குள் அவசரப்பட்டு பெற்றவர்களை பிரிந்து செல்லாதீர்கள். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.